ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறது தப்பா? ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ரேண்டமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் சில பேத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அது ஒரு பழைய பங்களா. அங்கே வந்து ஷூட்டிங் பண்ணலாம், ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போனதுலேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா மர்மமான நிறைய விஷயம் நடக்குது. ஏதோ ஒன்று இவங்கள வித்தியாசமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. இவங்கள கொல்றதுக்கும் கூட ட்ரை பண்ணிட்டுருக்கு. என்னடா இது இவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒன்றும் புரியல. அதே இடத்துல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலிஸ்ட்டாக இருப்பார். அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன அங்கே நடக்குது, என்ன இவங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருக்கும் எதுலேயும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ஆவி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதும், அப்படி கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற ட்விஸ்ட்டும் தான் இந்த படமே. இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பிரேதம் 2. இது தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஒரு டீசென்ட் ஹாரர் மூவினே சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் மூவி. ரொம்ப பில்டப்லாம் விட்டு சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்லாம் இல்லாமல் என்ன சொல்ல ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவினே சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கூடி போர் அடிக்காமல் போகும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் த்ரில்லாக போக தொடங்கும். எண்டில் சில பல ட்விஸ்டெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்துருந்துருப்பாங்க. இந்த படம் என்ன ஓடிடியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.